மாப்ள ஏன் லவ் சிக்னலுக்கு கிரீன் செட் எப்படி ஹிட் மாமே, ஆனா காஸ்ட்லியா தெரியுது. இருக்கும்டா. அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். டேய், என் ஆட்டோவுல கடைசியா மிஞ்சினது இது ஒண்ணுதான்டா. டேய், என் ஆட்டோவையும் ஆர்சி புக்கு எப்படா திருப்பி தர போறீங்க? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஏண்டா ஆட்டோ பாடி ஆட்டைய போட்டுட்டு இன்னும் பச்சை புள்ளான்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஓம் பாடி சேதாரமாகாம ஆட்டோ பாடியோட போச்சு பத்தியா? அதை நினைச்சு பெருமைப்படுறா சொட்டப்படா. என்னடா சொல்றீங்க? டாக்டர் வந்து 2 கிட்னி வேணும்னு சொன்னாரு. எப்படி வசதி? கிட்னியா? மாப்பிள அடுத்த வாட்டி வர்றப்ப வாடகையே கொடுக்காம ஒரு லாரியை கொண்டு வா மாப்பிள. ஒரு வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடுவோம். நான் போய் பிள்ளைய ரசித்துட்டு வரேன். ஓகே சரி. இந்த வந்துட்டாளுங்கல்ல ஏன் மாப்பிள மாப்பு என் லவ் ஏதோ டெவலப் பண்ணி தெரிஞ்சோனே மாப்பிள. என்னாச்சு மாமா? ரொம்ப சிம்பிள் மாமா. எப்படி? ஒரு பொண்ணோட மனசு பிடிக்கணும்னா 3 விஷயம். ஒண்ணு, ஆபத்துக்கு உதவணும். அநியாயத்தை கண்டா பொங்கணும். 3வது, அடி மனசை டச் பண்ணணும். மாப்பிள இதெல்லாம் எப்படி மாப்பிள பண்றது? என்ன மாமா 7 கழுத வயசாச்சு ஒண்ணுமா புரியல? உங்களுக்கு எல்லாம் விவரமா சொல்லுமா? சரி வேணா விடுங்க, நானே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், பாருங்க. உனக்கு நடக்க போற ஆபரேஷன்ல பழையபடி உனக்கு பேச்சு வரணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கமா. தாய், இந்த பொண்ணுக்கு மறுபடியும் வாய் பேச்சு வந்துருச்சுன்னா நான் 1000 தேங்காய் உடைக்கிறேன் தாய். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்களே, நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. மாப்பிள செம்மையா பிக்க பண்றப்பா. ஆமா கை சுடலையா? எப்படி சுடும்? இது பாருங்க, நேரா வச்சாதானே வாழை மட்டை. வாழை மட்டை மாப்பிள சேம் செய்யல நான் ஆளுக்கு பண்ணிடுறேன் மாப்பிள. அந்த வாழை மட்டை கொடு மாப்பிள. அம்மா ஐலாண்டேஸ்வரி, நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரே கமக்க. சாரிண்ணா, கைய தூக்குன. ஐயோ பார்க்கும்போது வச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தா சூடத்தோட சூடு தாங்க முடியல. ஆகையினால அடுத்த வாட்டி உனக்கு தீமிதி திருவிழா நடத்துறா. ஆத்தா வேண்டுதல் நிறைவேறணும்னா ஆத்தா தீபத்தை திறந்து உள்ள போயிடுச்சேனே. இன்னும் பின்னாடி போக வருது. பின்னாலயா? ஐயோ வாய்க்குள்ள நெருப்ப போட்டு வகுத்து அடுப்பு மாதிரி ஆக்கிட்டானே பயவுள்ள. என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா? சரி அதை விடுங்க, அந்த மேட்டர் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த மேட்டரை பிடிப்போம். அநியாயத்தை கண்டா பொங்கணும். அது என்ன பொங்கல்? அது வந்து எப்படி பொங்குறேன்னு இப்ப பாருங்க. கோவில்ல சாமியை கும்பிட வரியா இல்ல பொண்ணுங்களை உரச வரியா? உனக்கு வேற வேலை இல்ல, போடா போ. தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க, அது என் கடமை. ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? சேம் டச். நாங்களும் பொங்குவோம்ல. கலந்து பயல ஓ சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்கல? இது கோயில் நினைச்சா இல்ல கோவளம் பீச் நினைச்சா? நம்மாளு நம்மள லுக்க விட ஆரம்பிச்சுட்டா லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதான். அடிச்சது எவடி அடிச்சது? மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? ஏன் குழந்தையால நான் வருஷத்துக்கு எவன்டா என்னை அடிச்சது? கேக்குறாரு சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. சொல்ல போறீங்களா இல்லையா? அண்ணா கை கொடுங்கண்ணா. எதுக்குடா? கை கொடுங்கண்ணா சொல்றேன். எதுக்கு? நீ பெரிய மாவீரனே. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுண்ணே. என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. இவனா? இவனாவா? இவர்தாயா? இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. இந்த பாரு, நான் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு தான் உன் தலையில கைய வச்சேன். ஆனா நீ தப்பான இடத்துல கைய வைக்கிற. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய டச் பண்ணலாம், ஆனா டிச் பண்ணப்படாது. வேணா உயிர் நாடி விட்டு சொட்ட பயல. என்னடா சொன்ன?
அடே ரத்தோட்டம்லாம் நிக்குதுடா. என்ன அருவாளை? அருவா வேறையா? மாப்பிளையா கிராஸ் டாக் அதான் இப்படி இடுப்பு கீழே சிமெண்ட் தொட்டி கட்டின மாதிரி நடக்கிறீங்களா? கட்டிட்டாங்க மாப்பிள கட்டிட்டாங்க. என்ன ஆச்சு? மாப்பிள வாழ்க்கையில நீ லவ்வ பத்தியே நினைக்காத அளவுக்கு ஒருத்தன் பண்ணிட்டான் மாப்பிள. அப்படியா? லாரியில ரெட்டை டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. மாப்பிள 4 நல்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள, இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது, சில நேரத்துல கடுகடுன்னு இருக்கு மாப்பிள, சில நேரத்துல கண்ணை இருட்டிக்கிட்டே வருது மாப்பிள. சரி, பரவாயில்ல. அந்த அளவுக்கு கச்ச 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 கச்சன்னு அதச்சு விட்டா. மாமா, எனக்கு லவ் வேணாம் மாப்பிள. அந்த பொண்ணு வேணுமா வேணாமா? யாருமே வேணாம். ஏய்! என்னங்க நீங்க விழுந்தா நான் உடஞ்சிருவேங்க. பரவாயில்ல. பாத்தீங்களா மாமே, அடி வயிற்றுல தேங்க்யூன்னு சொன்னாங்க. அது அடி மனசை தொடர்றதுன்னு அர்த்தம். பாடிய தொட்டா மனசை தொட்ட மாதிரி. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே. அமையாது. முடியும். இது பாருங்க, எண்ணெயை ஊத்துங்க, அவ வருவா, வழுக்கி விழுவா, வளைச்சு அணைச்சிருங்க, காதல் ஒர்க் அவுட் ஆயிடும். ஆமா, இருந்தாலும் அந்த அரைக்கா அப்படி வந்துருவானோன்னு பயம். அவளா வரமாட்டேன் மாமே, நான் பாத்துக்கிறேன் வந்தா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள, இந்த ஒரு ஐடியாவை நம்பி ஓகே மாமே. நாய் குட்டி போட்ட மாதிரி நடக்காதீங்க, நிமிந்து நடங்க. நடக்கிறத பேசு. கிழடு கட்டை விழுந்து குலக்கேசில போகாம இருந்தா சரி. லாவி பிடிச்சிட வேண்டியதா. நினைச்ச மாதிரியே இந்த தடவை வந்துட்டானே. கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? மறுபடியும் அவனே வா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அறுவாள் எடுத்துட்டு வரேன். நீ போய் அந்த தொட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கின. ஆமாப்பா, நல்ல ஐடியா கொடுத்தடா. நல்லா இருப்படா நீ. அத்தி, இந்த பயவுல சொன்ன இடத்துல ஒளியலாமே. இவனை நம்பி இங்க ஒளியலாமா? தேங்காய் உடைக்கும் இடம். ஐயப்போ சாமியே. ஆஹா, ஐயப்ப சாமி பூரா தேங்காய் உடைக்க வந்துகிட்டு இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளையார் இங்கே இருக்கு, இங்கேயே உடைப்போம். அப்பா, பிள்ளையார் காப்பாத்தினாரியா? சாமி. நிறுத்துங்க. ஐயா, தேங்காய் உடைக்கிற தொட்டி அங்க இருக்குது, அங்க ஓடிங்க. அதுவும் சரிதான். அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்?